விஜய் அவர்களை பொங்கல் முடித்து வர சொல்லி இன்னைக்கு டெல்லியில சிபிஐனுடைய அலுவலகத்துல இன்றைக்கு ஆஜரானார் திரு விஜய் அவர்கள். கரூரினுடைய சம்பவத்திற்காக இன்று நடைபெற்ற மிக முக்கியமான விசாரணை வளையத்துல விஜய் அவர்களை A1 அக்யூஸ்டாக சேர்ப்பதற்குரிய முகாந்திரங்களை தெள்ள தெளிவாக குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்வதற்கான முகாந்திரங்களை சிபிஐ எடுத்திருப்பதாக நமக்கு வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் சிபிஐ எழுப்பி இருக்கக்கூடிய 2-3 கேள்விகள் ஜென்யூனாக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அன்றைக்கு கரூரனுடைய சம்பவம் நினைந்து கிட்டத்தட்ட 41 பேர் இறந்த அன்றைக்கு விஜயை பார்த்து தெள்ள தெளிவாக கேட்ட கேள்வியை இன்றைக்கு சிபிஐயும் கேட்டிருக்குது. முதல் கேள்வி, ஏன் நீங்க மேல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கீழே மயங்கி விழுகிறது தெரியலையா, ஏன் உடனடியாக நிறுத்தவில்லை? இரண்டாவதாக, ஏன் காலதாமதம் 7 மணி நேரம் காலதாமதத்தோடு நீங்க உள்ளுக்கு வந்து சேர்ந்தீங்க? மூன்றாவதாக, ஒட்டுமொத்தமாக காவல்துறையினுடைய புறக்கணிப்புகள் செஞ்சிருக்கீங்க. காவல்துறை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் அத்தனையுமே, இந்த மூணும் மிக முக்கியமாக 41 பேர் உயிரிழப்புக்கு மிக காரணமாக இருந்தது. ஏன் நீங்க அந்த மீட்டிங்கை நிப்பாட்டல, ஏன் காவல்துறையினுடைய அறிவிப்புகளை நீங்கள் செவி சாய்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வையில இன்றைக்கு விஜயை மிக முக்கியமாக A1 அக்யூஸ்டாக சேர்ப்பதற்குரிய முகாந்திரங்களை எஃப்ஐஆர்லேயே இல்லாத பெயர் விஜயினுடைய பெயர். எஃப்ஐஆர்ல தமிழக அரசாங்கம் பதிவு செய்த எஃப்ஐஆரில் விஜய் பெயர் கிடையாது. ஆனால் இன்றைக்கு சிபிஐ வழக்கு பதிவுகளில் குற்றப்பத்திரிகையில் விஜயினுடைய பெயரை சேர்த்து பிப்ரவரி வாக்கில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய முகாந்திரங்கள் எழுந்திருக்கிறதாக சிபிஐனோட சோர்சஸ் தெரிவிக்கிறது. மிக முக்கியமாக குற்றப்பத்திரிகையில் வரும்போது ஒட்டுமொத்தமாக விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையையும் கொண்டு போய் புதைகுழியில் தள்ளுறதற்கான வேலைகளை தெள்ள தெளிவாக செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா குற்றப்பத்திரிகையில் வந்த அடுத்த செகண்ட் சிபிஐ கஸ்டடிக்கு கேட்கும். சிபிஐனுடைய கஸ்டடியில் விஜய் அவர்களை கைது செய்து ஒட்டுமொத்தமாக சிபிஐனுடைய கஸ்டடியில் எடுத்து அவர்களுக்கான விசாரணை வளையத்தை இன்னும் விரிவுபடுத்துவார்கள். தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்கிற, காவல்துறை சார்பாக கொடுத்திருக்கிற பல்வேறு ஆவணங்களையும் பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகளையும் ஒட்டுமொத்தமாக கையில் எடுத்திருக்கிற சிபிஐ மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி இதற்கு பின்னாடி இருந்து அழுத்தங்கள் கொடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. எது எப்படியோ விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்குறதுக்கு முன்னாடியே முடிய போகுதா, இல்லை அவர் தெள்ள தெளிவாக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்குள்ள, அதிமுகவினோட கூட்டணிக்குள்ள போய் அவருடைய தலையையும் அவருடைய அரசியல் வாழ்க்கையும் காப்பாற்ற போகிறாரா அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல தெள்ள தெளிவாக தெரியும்.